வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களோட ஒரு முக்கியமான விஷயம்தான் நான் பேச வந்திருக்கேன். அரச இலை. அரச இலை அரசனை போல் வாழ்வை கொடுக்கும் இலை. இந்த இலையில் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சால் நமக்கு பெனிஃபிட், இதை பற்றி தான் உங்களோட நான் பேச வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கையில் ₹1 கூட இல்லை, என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? இதுதான் லாஜிக். இதை வைத்து உங்கள்கிட்ட 5 பைசா இல்லை, 1 பைசா இல்லை, ₹1 கூட இல்லை அப்படின்னா கூட பணம் உங்களை வீடு தேடி வரணுமா? சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன், நம்பிக்கையோடு செய்யுங்க தயவு செய்து. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நல்ல வேலை கிடைக்க கஷ்டப்படுறோம் இல்லையா? படித்து நல்லா படிக்கிறோம், நம்ம பெரிய சொசைட்டியில் பெரிய அந்தஸ்துக்கு வரணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் கடைசியில் அது நமக்கு பற்றாக்குறையான ஒரு நிலையை தான் நமக்கு கொடுக்குது. வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையாகவே தான் நமக்கு இருக்குது இல்லையா? அதனால் நம்ம பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் நிறைய பெருகணும், சேமிக்கணும் அப்படின்லாம் எல்லாருக்குமே ஆசை. கிடைக்காது. மொத்தத்தில் நம்ம கோட்டீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்போம், கடைசியில் அதில் மண்ணு தான் விழுந்திருக்கும். அதுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு ரெமெடி சொல்கிறேன். வீட்டிலே செய்யுங்க. இப்போது வீட்லேயும் சரி தொழிலையும் சரி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பரிகாரத்தை முடிஞ்சாக அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 8 வாரம் செஞ்சாலே நீங்கள் போதுங்க. பணம் நமக்கே வீட்டில் தெரியுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு வராது. உங்களுக்கு அப்போவே நீங்கள் இது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஒரு பரிகாரம் செய்கிறோன்னா வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இப்போது நம்ம எடுத்த உடனே கோபுரத்து மேலே போய் உட்கார முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியும் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு வீட்டில் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுங்க. மனசு லேசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தெரியும். அதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு வைப்ஸ். அந்த மாதிரி நீங்கள் அப்போது அந்த பரிகாரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா பரிகாரமுமே செய்யணும்னு சொல்லலைங்க. உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும் செஞ்சால் போதும். இப்போ நான் சொல்கிறது பிள்ளையார் பற்றி ஒரு பரிகாரம். பிள்ளையார் முழுமுதற் கடவுள். அவர் பரிகாரத்தை எல்லாருமே பண்ணலாங்க. சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண் அப்படிலாம் பேதமே கிடையாது. விநாயகர் முழுமுதற் கடவுள். எந்த சாமியை கும்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்ம குலதெய்வம் கும்பிட்றதுக்கு முன்னாடி கூட நம்ம முதல் வழிபாடு யாருக்கு பண்ணணும்? விநாயகருக்கு. விநாயகர் வழிபட்டுட்டா மறுவேளையை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த விநாயகர் பூஜை எல்லாருமே பண்ணலாம். இந்த பரிகாரத்தை எல்லாருமே காமனாக பண்ணலாம். எல்லாருக்குமே பணம் தேவை. சரி வாங்க, இப்போது சக்தியின் மைந்தனான விநாயகப் பெருமான் வீட்டிருக்கும் மரம் தான் அரச மரம். அந்த அரச மரத்துக்கு கீழே இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு போய் நீங்கள் தீபம் போடுங்க. செம்ம பவர்ஃபுல்லுங்க. அதே மாதிரி அந்த அரச மரத்துக்கும் கூடுதல் சிறப்பு இருக்குங்க. அதுவும் அந்த மரம் கீழே அமர்ந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கீங்கன்னா அந்த அரச மரம், இப்போ கோயிலுக்கு போகிறோம், அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்து பாருங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் அந்த காற்று, அந்த சவுண்டு ஒரு மாதிரி மனம் லேசான மாதிரி இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிம்மதியை தேடி நம்ம எங்கெங்கேயோ போகிறோம். கோயிலில் இருக்க அந்த அரச மரத்தடியில் போய் உட்காந்து பாருங்கள். அது ஒரு சனிக்கிழமையில் உட்காந்து பாருங்கள். அதோட பவர். அனுபவித்தவங்களுக்கு தான் அதோட எவ்வளோ நல்ல பெனிஃபிட்டு, எவ்வளோ சந்தோஷமாக அந்த செகண்ட் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. உலகத்திலேயே அவங்க தான் சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு அரச மரம் பவர்ஃபுல். இப்போது நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா நான் அரச மரத்து பிள்ளையாரை கும்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போது அதுவும் சனிக்கிழமையில் போய் கும்பிடுங்க. அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு போகிறீங்க இல்லைங்களா? ஏன் நான் அரச மரத்தை சொன்னேன்னா, சனிக்கிழமை சொன்னேன்னா, சனிக்கிழமையில் தான், அதாவது பொதுவாகவே அரச மரத்தில் விஷ்ணு, சிவன், பிரம்மா 3 பேருமே இருப்பாங்கங்க. மகாலட்சுமி அந்த மரத்தில் சனிக்கிழமையில் மட்டும்தாங்க அமருவாங்க. மற்ற நாளெல்லாம் மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பாங்க. சனிக்கிழமையில் மட்டும்தான் மகாலட்சுமி அரச மரத்தில் அமருவாங்க. அதனால தான் சனிக்கிழமையை நம்ம அரச மரத்தை தொட்டு கும்பிடணும். மற்ற நாளெல்லாம் நம்ம அரச மரத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. சனிக்கிழமையில் மட்டும்தான் அரச மரத்தை தொடணும், தொட்டு கும்பிடணும், வழிபாடு செய்யணும். ஏன்னா நமக்கு தேவை மகாலட்சுமி. விஷ்ணுவும் தான் நமக்கு வேணும். அவருடைய அருள் இருந்தால் தான் மகாலட்சுமி அருளே நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம சனிக்கிழமையில் தான் மகாலட்சுமியை
மனதார வேண்டி விஷ்ணு பகவானை மனதார வேண்டி நம்ம அங்கே தீபம் போடணும். அந்த அரச மரத்தடி பிள்ளையாரப்பாக்கு பிள்ளையாரப்பா வணங்கிட்டு பிள்ளையாரப்பாக்கு தான் நம்ம இப்போ தீபம் போட போகிறோம். போடலாம். போட்டுட்டு அதை எப்போ செய்யணும்னா சாயங்காலம் மாலை 6 அதான் சாயங்காலத்தில் போய் நம்ம கோயிலில் விளக்கு போடலாம். இந்த அரச மரத்து இலை வச்சு பரிகாரம் எப்படி அப்படின்னா, இதுக்கு சக்தி வாய்ந்ததுங்க இந்த இலை. பணம் வந்து நம்மளை அதாவது நம்மக்கிட்ட அந்த பணத்தை எங்கேயோ நமக்கு வர வேண்டிய பணம்லாம் எங்கேயோ போயிடும் இல்லையா, எங்கேயோ லாக்காகி கிடக்கு. அந்த லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிற கீ, அது சாவி, அது தாங்க இந்த அரச இலை. இப்போது இந்த பரிகாரத்துக்கு நம்ம அரச இலையை தாங்க நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் எத்தனை இலை வேணால் எடுத்துக்கோங்க. 3 எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க, 7 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க. சிம்பிளாக தான் நான் சொல்ல போகிறேன். இது சனிக்கிழமையில மட்டும்தாங்க செய்யணும். இந்த பரிகாரத்தை வீட்டில் கூட சனிக்கிழமையில தான் செய்யணும். இப்போது சனிக்கிழமைக்கு கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, விளக்கேற்றிட்டீங்க இல்லையா, ஒரு 6 மணிக்குள்ளே அங்கே ஏதாவது உங்களுக்கு எட்டரை மாதிரி இருந்தேன்னா ஒரு 3 இலையோ 5 இலையோ உங்களுக்கு எத்தனை இலை வேணுமோ பறிச்சுக்கோங்க. 6 மணிக்குள்ளே தான் பறிக்கணும். பொதுவாகவே 6 மணிக்கு மேலே செடியெல்லாம் தொடக்கூடாது, மரத்தெல்லாம் தொடக்கூடாது. அவங்க கிட்டேருந்து எதையுமே நம்ம இலை எதுவுமே பறிக்கக்கூடாது. இப்போது அந்த இலையை பறிச்சுட்டு வந்துட்டிங்க இல்லையா, பறிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க. இதுக்கு என்னென்னா ஒன்று கங்கா ஜலம் வேணுங்க. அதுதாங்க நமக்கு தேவை. வீட்டில் இருக்க சாதா தண்ணியெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கங்கா ஜலத்தில் தான் இந்த அரச இலையை நம்ம வந்து சும்மா அப்படி கழுவி விடணுங்க. அபிஷேகம் மாதிரி பண்ணணும் அந்த இலைக்கு. அதுக்கு கங்கா ஜலம் நமக்கு வேணும்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். நாட்டு மருந்து கடையில் குட்டி டப்பாவாக இருக்குங்க. அதில் கங்கா ஜலம் கேட்டேன்னா அவங்க தருவாங்க. அது என்ன ரேட்டுன்னு தெரியல, எங்கள் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி அந்த கங்கா ஜலத்தை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த இலையை அலம்பிடுங்க. எத்தனை இலை உங்களுக்கு தேவையோ அத்தனை இலை. அதுக்கப்புறம் கடையில் மஞ்சள் வாங்கிக்கோங்க. அதை நீங்களே மிக்சியில் போட்டு சும்மா கொஞ்சோண்டு வேணும், அதை அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு தயிர் முடிஞ்சால் நீங்களே கூட வீட்டில் உர ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்து பொதுவாக நம்ம கையாலே செய்யணும். அதுதான் இந்த பூஜை பரிகாரத்துக்கு பவர். நம்ம வீட்டிலே தயிர் கொஞ்சம் பால் எடுத்து உர ஊற்றி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் ஆகிடும். கொஞ்சம் இருந்தால் போதுங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு இருந்தால் போதும். இப்போது நீங்களே செஞ்சிட்டிங்க இல்லையா, மஞ்சள் பொடி செஞ்சிட்டிங்க, தயிர் வந்து உர ஊற்றி தயிர் ரெடி பண்ணிட்டீங்க, பாலை உர ஊற்றி தயிர் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போது நம்மக்கிட்ட அரச இலை எடுத்துகிட்டு வந்து கங்கா ஜலத்தை கழுவி வச்சுட்டோம், மஞ்சள் பொடி நம்மளே ரெடி பண்ணி வச்சுட்டோம், அதுக்கப்புறம் தயிரும் நம்மளே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது 3 தாங்க இதுக்கு வேணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சனிக்கிழமையில் வீட்டில் சாமி முன்னாடி உட்காந்துக்கோங்க. பூஜை ரூமில் தான் செய்யணும். உட்காந்துக்கோங்க, ஒரு விளக்கேற்றி வைங்க, மனசார விநாயகர் பகவானை வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, உங்கள் தெய்வம், உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ வேண்டிக்கோங்க. எல்லா தெய்வமே ஒரே தெய்வம் தாங்க. இந்த தெய்வம் அந்த தெய்வம்லாம் கிடையவே கிடையாதுங்க. மனசார நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்றீங்களோ, அன்பாக கூப்பிட்றீங்களோ, அடுத்த செகண்ட் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. இதுதாங்க உண்மை. அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ வேண்டிட்டு உங்கள் பூஜை ரூமாண்ட உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு இப்போ அரச இலை எடுங்க, அதை கங்கா ஜலத்தில் போட்டு சும்மா அபிஷேகம் மாதிரி அப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா, மஞ்சள் தூள், அதில் தயிரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. தயிரை போட்டுட்டு அதை பேஸ்ட் மாதிரி நீங்களே கெட்டியாக பேஸ்ட் மாதிரி சும்மா தொட்டு எழுதணும். அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம டூத் பேஸ்ட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அரச இலையை நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை கங்கா ஜலத்தில் போய்ட்டு அலம்பி வச்சுட்டிங்க இல்லையா, இதில் உங்களுடைய வலது கை மோதிர விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றிட்டீங்க, சாமி கும்பிட்டுட்டீங்க, இப்போ உட்காந்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க. அரச இலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய அரச இலை வேணாலும் பரவாயில்ல, குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அது என்னது, மோதிர விரல், வலது கை மோதிர விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோதிரம் போடுவோம் இல்லையா, வலது கை மோதிர விரல், அதில் அந்த பேஸ்ட்டை தொட்டுக்கோங்க. தொட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் எடுத்து அந்த அரச இலை இருக்கு இல்லையா, அதில் ரீ ராரா ரீ சொல்லுவோம்ல, அந்த ரீ மேலே சுழிக்கணுங்க. ரீம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அந்த இலையில் எழுதணுங்க. எழுதிட்டு அந்த இலையை எடுத்து எத்தனை இலை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். 3 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், இல்லை 1 கூட எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எத்தனை இலை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் எல்லாத்துலேயுமே ரீம்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை எல்லாத்தையுமே அப்படியே உங்கள் பூஜை ரூமில் மகாலட்சுமி படம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை விநாயகர் படம் இருந்தாலும் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க சாமி படத்தை முன்னாடி கூட வச்சுடுங்க. வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி என் கையில் 1 ரூபா கூட இல்லை, நான் உண்மையிலேயே என்கிட்ட ஒன்றுமே இல்லை,
இனியாவது என்கிட்ட வந்து நிறைய பணம் சேரணும், எனக்கு வர வேண்டிய பணம்லாம் வரணும், என்னுடைய பண பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. ஏங்க வாய் விட்டு வேண்டாதீங்க, மனசுக்குள்ளேயே பேசுங்க சாமியாண்ட. அப்படி இல்லை எனக்கு வாய் விட்டு தான் பேசணும்னு சொன்னாலும் மனசார சாமி வந்து யாரோ கிடையாதுங்க, அவங்கள நீங்கள் மதித்து அவங்க கிட்ட மடிப்பிச்ச கேளுங்க, கண்டிப்பாக அவங்க நமக்கு செய்வாங்க. மனுஷங்களை கூட நம்ம நம்பக்கூடாது, நம்ம தெய்வத்தை மனதார நம்புங்க, நம்பி கும்பிடுங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அவங்க நமக்கு எனக்கு நிறைய இதுக்கு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்குங்க சாமியாண்டிருந்து, நிறைய விஷயத்துக்கு நான் மனசார வேண்டுவேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தாங்க சொல்கிறேன். மனசார நீங்கள் வேண்டுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது அந்த அந்த இதுக்கு நீங்கள் விடை தேடிட்டுருக்கீங்களா, அந்த ஒரு 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 ஏதோ ஒரு கொஷினுக்கு நீங்கள் விடை தேடிட்டுருக்கீங்களா, அந்த ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடவுளர்களால் நீங்கள் எந்த சாமியை மனசார வேண்டி கேட்டீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்கங்க. நீங்கள் பாருங்கள், அனுபவிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் மனசார என்னுடைய பணத்தேவையெல்லாம் சரி பண்ணி கொடுங்க ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டு அதை அப்படியே பூஜை ரூம்லேயே வச்சுடுங்க. வச்சுட்டு மனசார வேண்டிட்டிங்களா, வேண்டிட்டு வேறு ஒன்றும் வேணுங்க, இஷ்டமான நைவேத்தியம் படைங்க, இல்லையா ஒரு கற்பூரத்து இது ஊதுபத்தி காமிங்க, இல்லையா கற்பூரம், அது உங்களோட இஷ்டம் தாங்க. வேண்டிட்டு அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மஞ்சள் காஞ்சிரும் இல்லையா, எடுத்து ஒன்று வந்து பூஜை ரூம்லேயே வச்சுக்கோங்க, ஒன்று பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, ஒரு இலையை எத்தனை இலை வேணுமோ எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டேன், ஒன்று பர்ஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பசங்களுடைய ரூமு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரூம் தனித்தனியாக இருக்குது, அங்கெல்லாம் வைக்கலாமான்னு கேட்குறீங்களா, ஓகே அங்கேயும் வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு ஷெல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சுடுங்க, ஒன்றுமே இல்லை, அப்படியே ஓப்பனாகவே வச்சுடுங்க, ஒரு சுத்தபத்தமாக இருக்க இடமா பார்த்து வச்சுடுங்க, அவ்வளோதான். அப்புறம் மெயினாக ஒன்று, ஜென்ஸ் வந்து பர்ஸில் வைக்கிறீங்க இல்லையா அந்த இலையை, ரீம் அப்படின்னு எழுதின இலையை, அந்த இலையை தயவு செய்து இடுப்புக்கு கீழே ஃபேண்ட் பேக்கெட்டில் போடுவாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இடுப்புக்கு கீழே அந்த இலையை எழுதி வச்ச பிறகு அந்த பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் இடுப்புக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இலையை அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு இலை அது, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதை 8 வாரம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சனிக்கிழமையில தாங்க செய்யணும், மாலையில் தான் செய்யணும். கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகேனா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், சிம்பிள் தாங்க, ஒன்றும் வந்து பெரிய செலவுலாம் கிடையாது. எனக்கு போதும் அப்படின்னு நினச்சாலும் விட்டுடுங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ கம்மி சம்பளத்தில் இருக்கீங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்துக்கு, ஒரு நல்ல வருமானத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வருங்க. மொத்தத்தில் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சாதா வேலை இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை வரும். இப்போது வேலையே இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை தேடி வரும். ₹1 இடை இல்லைன்றவங்க கையில் ஏதாவது பைசா பொருளை ஆரம்பிக்குங்க. இதுதாங்க நேச்சர், நிஜம். அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய துன்பம் எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. விநாயகர் வழிபாடு தானேங்க, தாராளமாக செய்யலாங்க, எல்லாருமே செய்யலாங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விநாயகர் நீங்கள் பிடிச்சி வைக்கிற கூட இல்லை, வீட்டில் இருக்க சாமி படம் முன்னாடியே உட்காந்துட்டு இந்த மஞ்சள் மட்டும் நீங்கள் உங்கள் கையால் ரெடி பண்ணணும். மஞ்சள் பொடியும் அந்த தயிர் பேஸ்ட்டை கடையிலெல்லாம் மோஸ்ட்லி வாங்காதீங்க, சும்மா கொஞ்சோண்டு தானே, நம்ம ஒரே ஒரு ரீம் எழுத போகிறோம், அது தானே, அதுக்கு என்ன ஆக போகுது உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு வாட்டி வந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா கூட அதை அப்படியே கூட ஒரு டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. வேணுமோ ஒரு 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 ஸ்பூன் கூட தேவைப்படாது, ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் ஊற்றிங்க, கலக்குங்க. இலையை மட்டும் அன்றைக்கி சனிக்கிழமை போய் பறிச்சுக்கோங்க, 6 மணிக்குள்ளே பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு வந்து இது இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதில் என்ன நமக்கு செலவாயிட போகுது, என்ன கஷ்டம் இருக்க போகுது இல்லையா. ட்ரை பண்ணி பாருங்கள், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.